உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் ஒவ்வொருவராக நாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் தமிழர் அமெரிக்கா வாயிலாக. அந்த வகையில் இன்று நம்முடன் இணைபவர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு மருத்துவர் ஐயா சுரேஷ் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நம்மளோட நேர்காணல் அல்லது கலந்துரையாடல்ல முதலா உங்களை நாம் தமிழர் உறவுகள் நம்மளுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்துல. இருந்தாலும் உலகெங்கும் வாழ்கிறவங்க பார்க்கறதுனால உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகம். வணக்கம், என் பேர் சுரேஷ்குமார். நான் பொள்ளாச்சி பகுதியில் கடந்த 15 வருஷமா மயக்கவியல் நிபுணராக பணியாற்றிட்டு வந்துட்டுருக்கேன். என் துணைவியார் டாக்டர் அமுதா, அவங்க குழந்தைகள் நல மருத்துவராக பொள்ளாச்சியில் இருக்காங்க. எங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். பெரிய மகளின் பெயர் அவனிகா, 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இளைய மகளின் பெயர் ஆதிரா, 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் என்னோட பள்ளி படிப்பை கோவையில் முடிச்சுட்டுங்க. மருத்துவ படிப்பு பிஎஸ்ஜி மருத்துவக் கல்லூரியில் என்னோட இலைக்கலை எம்பிபிஎஸ் படிப்பை முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் மயக்கவியல் மருத்துவர் படிப்பை முடிச்சுட்டு பொள்ளாச்சியில் உடுமல்பேட்டை அரசு மருத்துவமனையில் பணியாற்றிட்டு இருந்தேன். பின்பு அதை விட்டுட்டு இப்போ தனியார் மருத்துவமனைகளில் மயக்கவியல் நிபுணராக பணிபுரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கேன். அதை தொடர்ந்து இப்போ நாம் தமிழ் கட்சியில் 2018 நான் இணைஞ்சிட்டு களப்பணிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். பின்பு பொள்ளாச்சி பாராளுமன்ற பொறுப்பாளராகவும் என்னை அண்ணன் நியமிச்சிருந்தார். அந்த பணிகளையும் பார்த்துட்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். எனக்கு 6 தொகுதிகள் இருந்தது. மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை, வால்பாறை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர். இப்படி நம்ம உறவுகள் அனைவர்களோடையும் தொடர்ந்து பணியாற்றிட்டோம். கட்சியோட வளர்ச்சியை சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இதுதான் என்னை பற்றிய சிறிய அறிமுகம். அருமைங்க. நாம் தமிழர் கட்சியில சொன்ன மாதிரி 2018 இருந்து இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சியில பயணிப்பது பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்னா நல்லா இருக்கும். நாம் தமிழ் கட்சி பயணம் பத்தி பேசணும்னா, நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி, இதுதான் அண்ணன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால நமக்கான வரலாறு இதிலெல்லாம் நம்ம மீண்டு வரணும். நம்ம அடிமைப்பட்டு கிடக்கின்றோம் அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்கும் வரணும். இதை பல மேடைகள் அண்ணன் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால இந்த வரலாற்று மீட்சியிலிருந்து தமிழ் மொழி மீட்சியிலெல்லாம் நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. இதுல நானும் பயணிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. கட்டாயமா இதை நாம் தொடர்ந்து செய்வோம். இன்னும் இதை பலம் பெறுறதுக்கான எல்லா வேலைகளையும் என்னால் முடிஞ்ச களப்பணிகளை நான் கட்டாயம் செய்வேன். உறுதியாக. நன்றி. நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் நோக்கம், கேள்வி ரொம்ப ஒரு இதா இருக்கும். ஆனா உங்களோட பதில் இல்லைங்க. எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் வேணும். நோக்கம் இல்லாம ஒரு டைரக்ஷன் இல்லாம எதையும் நம்ம செஞ்சாலும் அது சரியா வராது. அதனால ஒரு நோக்கம் வேணும். நாம் தமிழ் கட்சியோட நோக்கம் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இதுதான் அண்ணா சொல்லிட்டு வர்றாரு. இது நம்மளோட ஜனநாயகத்தின் உரிமையும் கூட, நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம், நமக்கான சுதந்திரம் கூட. அதனால நம்மளோட மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுப்போம். எங்கெங்கெல்லாம் நம்மளை அடக்குமுறை செய்யறது, மத்திய அரசு அடக்குமுறை செய்யறதோ அதையெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்போம். உதாரணத்துக்கு மொழிக் கொள்கை ஆகட்டும், அந்த மாதிரி மத்திய அரசு எடுக்கிற கொள்கைகள் முடிவுகள்ல நம்மளோட சுயாட்சியை நம்ம இழக்கிறோம் அப்படின்னா நம்ம கட்டாயமா அதுல எதிர்த்து நிற்போம். அதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கும். சரி, அடுத்ததா பொள்ளாச்சி தொகுதிக்கு தங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பொள்ளாச்சி தொகுதியில் இருக்கிற நாம் தமிழ் கட்சி உறவுகள் பார்த்தீங்கன்னா, அதுல உள்ள நிர்வாகிகள் நான் ஒரு பொறுப்பாளரும் கூட. அதே மாதிரி இருக்கிற உறவுகள்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு மூத்த நிர்வாகியும் கூட.
அதனால தொடர்ந்து இந்த கடந்த எனக்கு பொறுப்பளிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் ஆகட்டும், பொதுமக்களோட பிரச்சனைகள் ஆகட்டும், என்னிடம் வரும்போது அதை சரியாக அணுகுமுறை அவங்களுக்கெல்லாம் அதுக்கான வழிகாட்டுதல்லாம் செஞ்சுட்டு வரும்போது கட்சியில வந்து யார் சரியா வருவாங்க அப்படின்னு ஒரு வேட்பாளருக்கு தேர்வு செய்யும் போது என்னை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம். இதுதான் அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சிறந்த வேட்பாளர்களை தொடர்ந்து இவங்க நாம் தமிழ் கட்சி தேர்வு செஞ்சுட்டு வர்றாங்க. அது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். அப்படித்தான் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கோம். கண்டிப்பா நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். 10 மருத்துவருக்கு அப்புறம் 13. இப்போ மருத்துவர்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு நம்மளோட வேட்பாளர்கள் பட்டியல்ல. அதுல இருந்து தெரியுது எவ்வளவு பாடுபட்டு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தலைமையில. அடுத்ததுங்களா ஐயா, உங்களது நாடாளுமன்ற தொகுதி, அதாவது பொள்ளாச்சி தொகுதியில வந்து இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள், அதுக்கு நீங்க என்ன தீர்வுகள் வச்சிருக்கீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா இது வேளாண் பூமி தான். பிரதானமாக வேளாண் தொழில் செய்யக்கூடிய பகுதி இது. வாய்க்கால் பாசனம் ஆகட்டும். அப்படி இந்த பகுதிக்கான பிரதான வேளாண்மை பார்த்தீங்கன்னா தென்னை வேளாண்மை தான். இப்போ தென்னை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் வந்து பூச்சினால தாக்கத்தினால் வர்ற பிரச்சனைகள், அதனால வர்ற விளைச்சல் குறைவு, அப்புறம் கொப்பரை தேங்காய்க்கு சரியான விலை இல்லை. அதுக்கு காரணம் மத்திய அரசோட எண்ணெய் இறக்குமதி. இந்த மாதிரி வேளாண் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, வேளாண்மைக்கு உரிய பிரச்சனைகள். அது இல்லாம வட மாநிலத்தவர்களின் வருகையால பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற குடிகளுக்கான உரிமைகள், வேலைக்கான முன்னுரிமைகள் வந்து அவங்க இழக்கிறாங்க. கூலி விளைச்சல் குறைவாக இருப்பதாலும், விலை குறைவாக இருப்பதாலும் குறைந்த விலை கூலிக்கு ஆட்களை அவங்க எடுக்க வேண்டிய சூழலுக்கு விவசாயிகள் தள்ளப்படுறாங்க. அப்போ அதுக்கு வந்து வட மாநிலத்தவர் தான் குறைந்த கூலிக்கு இங்க ஆட்கள் வர்றாங்க. இதை வந்து இங்க இருக்கிற மக்களோட பிரதான பிரச்சனை அதுதான். வட மாநிலத்தவரோட வருகையினால அவர்களோட வேலை வாய்ப்பு இழக்கிறது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கனிம வள கொள்ளை, பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்திற்கும் விழுஞ்சியம் அங்கே துறைமுகம் கட்டிட்டு வர்றதுனால இங்கிருந்து கிணத்துக்கடவு பகுதியிலிருந்து பெரிய கனிம வள கொள்ளை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஆட்சியாளர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, எல்லாரும் சேர்ந்து தான் இதுக்கு உடந்தையாக தான் இது நடக்குது. இதுல அரசுக்கு பெரிய ஒரு வருவாயும் இருக்கு, இழப்பும் இருக்கு. முறைகேடாக கனிம வளம் கொள்ளை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு அது இழப்பு தான். நம்மளோட வளங்கள் நம் வளங்கள் நம் மக்களுக்கு, அதை நம்ம தொடர்ந்து இழந்துட்டு வர்றோம். அது அந்த பாறை குழிகள்ல பாத்தீங்கன்னா கனிம வளம் கொள்ளை போனதை எடுத்ததுக்கு அப்புறம் பாறை குழிகள்ல இருந்து இவங்க வந்து குப்பைகளை கொட்டி அதைய நிரப்ப பாக்குறாங்க. இதனால சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், அப்புறம் அந்த குழிகள்ல இருக்கிற தண்ணீர் வந்து தேங்கி நிற்கும் போது அந்த தண்ணி வந்து மாசுபடுது. இதனால பிரச்சனைகள் வந்து இந்த பகுதியில் வந்திருக்கு. எனக்கு என்னோட பார்வைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதை முறையா வந்து அந்த மக்களை அழைச்சிட்டு போய் நானும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம். அப்படி மக்களுக்கான பணிகளை செஞ்சுட்டு வர்றோம். அது இல்லாம இந்த பகுதி பார்த்தீங்கன்னா பெரிய சாலைகள், தேசிய சாலைகள், நெடுஞ்சாலைகள்ல வந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்த முன்னாடி கால்நடைகளை ஓட்டிட்டு அந்த நெடுஞ்சாலைகளை அவங்க கடந்து முடிஞ்சது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ரோடு ரொம்ப அகலமா இருக்கும்போது இந்த கால்நடைகளை ஓட்டிட்டு மேய்ச்சலுக்காக மற்ற இடத்துக்கு போக முடியறது இல்லை. இதெல்லாம் இந்த பகுதியோட பிரச்சனைகள். ஆமாங்க. கனிம வளங்கள் கொள்ளைன்னு பார்க்கும்போது நம்ம நேரா கன்னியாகுமரியோ இல்ல திருநெல்வேலி பக்கத்துலயோ நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். பொள்ளாச்சியும் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல இருக்கிற ஒரு நகரம் தானே. இங்கேயும் அந்த கனிம வள கொள்ளைங்கிறது நடந்துட்டு தான் இருக்குங்கிறது வெளி உலகத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் பார்வைக்கும் போறதில்லை, ஒரு விவாதத்துக்கும் போறதில்லை. நீங்க அதை பத்தி கண்டிப்பா பேசுவீங்கன்னு நம்புறோம். அடுத்ததாங்கியா அந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் அதோட தொடர்பாகவே இந்த உல்லாச போக்கிடங்கள் அதிக அளவில் கட்டப்படுது. அதாவது ரெசார்ட், நம்ம நண்பர்கள் பொள்ளாச்சியிலிருந்து சொல்கிறாங்க. அவங்க அங்கேருந்து பாலக்காடு போகிற வழிகளில் வந்து முன்னாடி தோப்புகள், விளைநிலங்கள், வேளாண் விளைநிலங்கள்லாம் நிறையா இருந்துச்சு.
இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் முற்றிலுமா அகற்றப்பட்டு இந்த உல்லாச போக்கிடங்கள் அதிகமாக கட்டப்படுவதாகவும் அதுக்கு ஏதாவது நம்ம தீர்வு வச்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களோட கருத்துங்க? அதான் இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா தாராளமதை கொள்கையும், அதனால இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் இதெல்லாம் வருது இல்லைங்களா? இந்த நெடுஞ்சாலைகளை ஒட்டி வர்ற கேளிக்கைக்கான விடுதிகளும் உணவு விடுதிகளும், இந்த உணவு விடுதிகளை ஒட்டி வர்ற ஏற்பாடுகள் தான் இந்த ரிசார்ட் எல்லாமே. பயணப்படுற மக்களுக்கோட தேவையை பூர்த்தி செய்யறோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேளாண் நிலத்தை எல்லாம் தொடர்ந்து அதைய வர்த்தக பூமிக்கு தேவைக்கு பயன்படுத்துறாங்க. இது இப்ப மட்டும் இல்லை, இது தொடர்ந்து முதல்ல இருந்தே நடந்துட்டு இருக்குது. இது முன்னாடி இருந்த ஆட்சியில் இதுல கவனம் செலுத்தல. காரணம் பாத்தீங்கன்னா, இப்போ கோவை மாநகர பகுதியில பாத்தீங்கன்னா அதிகப்படி தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. முக்கியமா ஃபவுண்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரைண்டர் இந்த மாதிரி உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த மோட்டார் மற்றும் கிரைண்டரு, இப்போ அரவு செய்யக்கூடிய கிரைண்டர் தயாரிக்கும் போது அதுக்கு கல் தேவைப்படுது. அந்த கருங்கல் வந்து இந்த பகுதி கோவைக்கு அருகாமையில் இருக்கிற பகுதியில மேட்டு பகுதி, அதாவது வாய்க்கால் பாசனம் இல்லாம மானாவரி இருக்கிற பூமிகள் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு பகுதியில் அதிகமா இருக்கு. அங்க கிரைண்டரோட மாவு அரைக்கக்கூடிய அந்த இயந்திரத்துக்கு தேவையான அந்த கல் உடைக்க ஆரம்பிச்ச அந்த இது வந்து இன்னைக்கு வந்து கனிம வள கொள்ளையா மாறி இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவைக்காக எடுக்கப்பட்ட ஒரு வளம் இப்போ வந்து அது கொள்ளையாக மாறிடுச்சு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்டரி இந்த பகுதியில் அதிகமாக அந்த இயந்திரங்கள் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் வர்றதுக்கு இங்க இருக்கிற பூமிகளை வந்து நாம முன்னாடி வந்து இதெல்லாம் சிறுதானியங்கள் விளைஞ்ச பூமிகள், கம்பு சோளம் இப்படி விளைஞ்சிட்டு இருந்த பூமி எல்லாம் இப்ப வந்து இந்த மாதிரி பெரிய ஆலைகள் வந்துருச்சு. இப்ப சிறுதானியமும் இல்லை, நம்மளோட உணவு தேவையை வந்து நாம வந்து சரியாக கவனம் செலுத்தல. சிறுதானியம் போனதோட சேர்ந்து சிட்டுக்குருவிகளும் போயிடுச்சு. மக்கள் வந்து நம்மளோட உணவு தேவை மட்டுமல்ல, மற்ற எல்லா உயிரினங்களோட உணவு தேவையும் நாம மறந்துட்டு பொருளாதாரத்தில் மட்டும் நாம் கவனம் செலுத்தி மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல ஒரு முதலாளித்துவத்துக்கான பொருளாதாரத்துல மட்டும் கவனம் செலுத்திட்டோம். இதனால வந்து இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியத்துக்கான வேளாண் பூமி எல்லாமே முற்றிலுமே அலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம். சொட்டு நீர் பாசனத்தில் கொண்டு வர்ற இந்த தென்னை விவசாயமும் வாழை மட்டும்தான் இங்க இருக்கு. மற்ற எல்லாமே இன்னைக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம். அடுத்ததுங்கய்யா, இந்திய ஒன்றியத்தின் மதசார்பின்மையை தற்போதுள்ள பாரதிய ஜனதா அரசு அப்பட்டமா மீறுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நேத்து வந்த சிஏஏ அமல் முதற்கொண்டு அது இப்படி இருக்கும்போது நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றம் போறப்போ உங்களோட குரல் என்னவா இருக்கும்? நமக்கு அண்ணன் கற்பிச்சதுதான், அதாவது உன் மதம் சிறந்தது நீ வழிபடு, என் மதம் சிறந்தது வழிவிடு. அதனால இது வந்து ஒரு தனிநபரோட மதம் என்பது ஒரு தனிநபரோட சார்ந்த விஷயம். இதுல வந்து என் மதம் பெரிது அப்படின்னு பேசுறதுதான் இங்க தவறு எல்லா காரணம். இது வந்து இந்துக்களின் நாடு, மற்றவர்கள சிறுபான்மைகள் அப்படி சொல்றது வந்து தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மனப்போக்கு தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். அதனால ஐயா நம்ம காயிதே மில்லத் அவர்கள் முன்பே பாராளுமன்றத்தில் சொன்னது போலதான், இஸ்லாம் வந்து எங்களுடைய வழிதான், இன்ப தமிழே எங்கள் மொழிதான் நம்மளுடைய அடையாளம். இங்க இருக்கிற இஸ்லாமியர் பள்ளிபாபாவும் சொல்லிட்டு போயிருக்காரு, இனமாக நிக்கணும், நம்ம வந்து மதமாக நிக்க கூடாதுன்னு நமக்கெல்லாம் கற்பிச்சுட்டு போயிருக்காரு. அதனால நாம் தமிழர்கள் தான், இங்க யாரும் சிறுபான்மை கிடையாது, தமிழ் தேசியத்தின் பெரும்பான்மை மக்கள் நாம அப்படின்னு இஸ்லாமியர் தமிழர்கள் நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து குரல் கொடுத்தா தான் இதை வந்து பாராளுமன்றத்தில் பேசுவது மட்டுமே தீர்வாகாது. அது வந்து சமுதாயத்திலையும் அதை கொண்டு வரணும். ஒரு இனமாக நாம் எல்லாரும் ஒன்றாக நிற்பதுதான் அதுல அது பலம். இந்த பலம் சமுதாயத்துல ஊற்றுறதுக்கு அண்ணன் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. பாராளுமன்றத்துல இதுக்கு சிஏ சட்டம் போல சட்டத்துல வந்து முன்பு
கட்சிகள் செய்த தவறை நாம் தமிழர் கட்சி செய்யாது. அது உரிய எப்படி சொல்லணுமோ, என்ன எந்த கருத்தை அங்க முன்வைக்கணுமோ பாராளுமன்றத்துல அதையே உறுதியாக சரியாக நாங்க நாம் தமிழர் கட்சி வைக்கும். அதுல வந்து அந்த நம்பிக்கை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற அனைத்து வேட்பாளர்களுக்கும் அந்த உறுதி இருக்கு. அது போலதான் எனக்கும் அந்த உறுதி இருக்கு. கட்டாயமா அதை நான் எதிர்த்து, எந்த மத சார்பு கொண்ட எந்த ஒரு சட்டம் அங்க இயற்றப்பட்டாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கும் உறுதியாக. நன்றி, நன்றிங்க. தமிழ்நாட்டில் வளங்கள் சூறையாடப்படுவதை நாம் அறிவோம். அது நடக்கிறது தான். இப்ப கூட நீங்க சொன்னீங்க, இந்த கிணத்து கடவுள் எப்படி அந்த மாவு அரைக்கிற எந்திரத்துக்கு கல் எடுக்க ஆரம்பிச்சு அது எங்க போய் நின்றுட்டு இருக்கு, இல்லை எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. இது மாதிரி எல்லா திட்டங்களுமே தனியார் முதலாளிகள் பயன்பெறும் வகையில இருக்கு. இதுக்கு மாற்று அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன மாதிரி அணுகுமுறை வச்சிருக்கீங்க? இதுக்கு மாற்று ஒண்ணுதான் அண்ணன் சொன்னதா, தற்சார்பு பொருளாதாரம் தான். அதை தவிர இதுக்கு வேற மாற்றே இல்லை. இந்த உலகமய பொருளாதாரம் என்பது பெரும் முதலாளிகளின் லாபத்துக்கு தான். இதில் மக்களோட நலன், சமுதாயத்தின் அக்கறையெல்லாம் இதுல எதுவுமே கிடையாது. நீங்க இன்னைக்கு இருக்கிற மலையையும் கல்லையும் உடைச்சு உங்க பெட்டகத்துல வந்து அதை நகையாவும் பணமாவும் வைக்கிறதுல வச்சுட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நாளைய தலைமுறைக்கு நம்ம இந்த பூமியை எவ்வளவு பாதுகாப்பா விட்டுட்டு போறோங்கிறது தான் முக்கியம். நம்ம சமுதாயத்துக்கு நாளை தலைமுறைக்கு எவ்வளவு பணம் சேர்த்து வச்சுட்டு போறோங்கிறது இல்லை. அது நொடியில கூட அவங்க செலவழிச்சு முடிச்சிடலாம். ஆனா இந்த வளம், இயற்கை வளம் வந்து நம்ம பாதுகாப்பாக அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வதில் தான் அரசியலும் இருக்கு, நம்மளோட வாழ்க்கையும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறையை நாம வந்து இதுவரைக்கும் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த வாழ்வியலுக்கு நம்ம திரும்பணும். அதை நம்ம விட்டு வந்து அதுல இருந்து விலகி வந்துட்டோம். திருப்பி அந்த பழைய வாழ்வியலுக்கு நம்ம திருப்பி மறுபடியும் போகணும். சரிங்க. சரியான தீர்வா இருக்கும். மன்னிக்கணும் இடையூறுக்கு. திருப்பி உங்களோட தொகுதி பிரச்சனைகள்ல ஒண்ணுதான் பார்க்க போறோம். தொடர்ந்து கேரளாவில இருந்து மருத்துவ கழிவுகள் வந்து கொட்டுறாங்க. நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல தான் இதை பத்தி அதிகமா செய்திகள் படிச்சிருப்போம். நண்பர்கள் சொல்றாங்க பொள்ளாச்சியிலுமே அந்த சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்க அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? அதான் இப்போ கழிவுகள் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஊராட்சியோட பிரச்சனை. அதாவது லோக்கல் பாடி வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல அந்த கழிவுகளை எவ்வளவு திறன்பட அதைய செய்யறாங்க, அந்த கழிவுகளை அழிக்கிறாங்கிறது தான். இதுக்கு வந்து மத்திய அரசுல நிதியில ஒதுக்கீடெல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு பயோகேஸ் பிளான்ட்டுங்கிற போது மாதிரி சில இதை கொண்டு அந்த கழிவுகளை வைத்து எரிவாயு தயாரிக்கிறதாகட்டும், அந்த கழிவுகளை சரியான முறையில் அதை அப்புறப்படுத்துறதாகட்டும், இதெல்லாம் தேசிய அளவுல நிதியெல்லாம் ஒதுக்கப்படுது. ஆனா அதை சரியாக இந்த லோக்கல் பாடிகளோட ஒத்துழைப்போட தான் இதை சரிப்படுத்த முடியும். கேரளால கழிவு கொண்டு வந்து கொட்டுறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு அந்த கழிவுக்கான திடக்கழிவுக்கான திட்டங்கள் அங்க எதுவும் செயல்படலை. அதனால வந்து அந்த கழிவு அவங்களுக்கு எளிமையான வழி என்னன்னா, இப்போ வந்து அதை கான்ட்ராக்ட் மூலமாக தான் இந்த கழிவுகளை வந்து முதல்ல அரசு வந்து அவங்களுக்கான வேலையாட்களை வச்சுதான் சேகரிச்சு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் முறை கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த கான்ட்ராக்டர் அவருக்கு வந்து அவர் எடுத்திருக்கிற பணத்திற்கு அவங்க வந்து எந்த அளவுக்கு அதை அப்புறப்படுத்துவாங்க அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். அவங்களுக்கு எளிமையா செலவு குறைவான இதுல தான் அவங்க அப்புறப்படுத்துவாங்க. அப்போ அவங்களுக்கு எளிமையான வழி எதுனா ஏதோ ஒரு இடத்துல யாரும் தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டுறது தான். அதனால வர சுகாதார கேடு இதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. கேரளா மாநிலத்தில் ஆள்ற அந்த அரசுக்கு அதை எதிர்க்கிறதுனால இங்க இந்த பகுதியில வந்து அவங்க கொட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப மக்கள் அதை பார்த்துட்டு அதற்கான விழிப்புணர்வு வரும்போது அங்க இருக்கிறவங்க எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால திடக்கழிவு மேலாண்மை சரியாக வந்து ஊராட்சிகள் கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு மத்திய அரசோட நிதியும் சரியா கொண்டு அதைய சரி நெறிமுறைப்படுத்தினா தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு. ஆனா கேரள அரசு இந்த பக்கம் வராம இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் உறுதியாக இருக்கணும். மெத்தனமாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாதப்போ காசை கொடுத்துட்டு கொட்டிட்டு போயிடுவாங்க. ஆமா, அப்படித்தானே கொட்டுறாங்க. ஆமா, அதனால அதிகாரிகள் உறுதியா இருக்கணும். நம் மண்ணுல வந்து இன்னொரு மாநிலத்தின் கழிவுகள் வந்து கொட்டப்படக்கூடாதுங்கிற அந்த அதிகாரி, அங்க இருக்கிற அதிகாரியும் அதைய சரியா நடைமுறைப்படுத்தணும். கண்டிப்பாங்கய்யா.
இப்போ பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி பார்க்கையில 2016ல 1% கீழே இருந்த வாக்கு 2021ல 4.5% பக்கத்துல வந்திருக்கு. இப்ப இந்த தடவை தேர்தல்ல உங்களுக்கு அங்க அங்க அந்த பொள்ளாச்சி மக்கள்கிட்ட நீங்க போய் அணுகிறப்பவும் சரி, உங்களோட தேர்தல் களப்பணிகள் அப்பவும் சரி, மாற்றம் எப்படி இருக்கு? நீங்க முன்னாடி பார்த்ததுக்கும், இப்ப பார்க்கறதுக்கும், இப்ப இப்ப எப்படி நீங்க உணர்றீங்க? நல்ல வரவேற்பு இருக்கு. ம். அவ்வளோ அதான் சொல்லணும். அதாவது முன்பு தேர்தலில் வந்து நாங்கள் போனப்போ நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்தாங்க வாக்காளர்கள். இப்போ வந்து மாற்றத்திற்கு நீங்க தான் சரி அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. மாற்று அரசியல் தேவை என்பதை மக்கள் உணர்ந்திருக்காங்க. அந்த மாற்று அரசியலுக்கு நாம் தமிழ் கட்சி தான் சரினும் மக்கள் உணர்ந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐயா விஜயகாந்த் மாற்று அரசியல் எடுத்தாரு. ஆனா கூட்டணியினால அந்த மாற்று அரசியல் இல்லாம ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து அந்த காலத்துல உண்மையாகவும் மக்களுக்காக சரியாகவும் பயணிச்சுட்டு வர்றோம். நம்ம அதிகாரத்தை அடைஞ்சிட்டோமா இல்ல வெற்றியை அடைஞ்சிட்டோமாங்கிறது இல்லை. ஆனா சரியான பாதையில பயணிக்கிறோங்கிற நம்பிக்கையை மக்கள் மனசுல விதைச்சிட்டோம். நமக்கு அப்புறம் வந்த மக்கள் நீதி மையம் வந்து பாத்தீங்கன்னா மாற்று அரசியல் முன் வந்தாங்க. ஆனா அந்த மாற்று அரசியல் அவங்களால தொடர்ந்து எடுத்து கொண்டு போக முடியல. இப்போ ஐயா சரத்குமார் அப்படித்தான், மாற்று அரசியல் வந்து இது கொண்டு போக முடியாது, அதனால ஏதோ ஒரு அணியில தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அந்த மனநிலையில் இருக்காங்க. எது சரியான அணிங்கிறது தான் நல்லா நினைச்சிட்டு இருக்காங்க. எந்த அணியும் இல்லை, மாற்றுதான் இதுக்கு சரின்னு மக்கள் புரிஞ்சிருக்காங்க. அதனால சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு மிக வரவேற்பு அதிகமாகவே இருக்கு. நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போதே அதுதானே சொல்லியிருந்தோம், இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி இல்லை, மாற்றத்திற்கான புரட்சின்னு. அதை திறம்பட செஞ்சிட்டு இருக்கோம்னு நம்புறேன். நம்ம இதோட நம்ம கலந்துரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டங்கயா. உலக தமிழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உலக தமிழர்களுக்கு நாம் தமிழ் கட்சியோட உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கட்டாயம் ரொம்ப அவசியமாக இருக்கு, தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே அப்படிங்கிறது உணர்ந்து நாம் எல்லாரும் ஒற்றுமையோட எங்கு இருந்தாலும் ஒற்றுமையோட இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து, வேண்டுகோளும். நன்றி. உங்களோட அயராத களப்பணிக்கு நடுவில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளைய நமது வெற்றி அதை சொல்லட்டும். நாம் தமிழர். நன்றிங்கய்யா. நன்றி. தமிழன் ஊடகத்துக்கு நன்றி.